ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசாயில் மொத்த குடும்பத்தையும் கூட்டாக கூப்பிட்டு இவங்க ஒன்றா நாட்டமாக பண்ணுறாங்களே, நாட்டாம திருப்ப மாற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம முத்துவும் மீனாவும் வந்து விஷயத்த சொல்கிறாங்க. கிருஷ்ணன் நாங்கள் தத்தெடுத்துக்க போகிறோன்னு சொல்லிட்டு வேணாண்டா சொன்னா கேள்டான்னு சொல்லிட்டாங்க. விஜயா இப்படி கொந்தளிக்கிறத பார்த்துட்டு கம்முனு கடை அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அது, என்னையே நீ கம்முனு கடைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடுப்பான நம்ம விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, காஞ்சோரியன் ரேஞ்சுக்கு இப்படி பில்டப் பண்ணிட்டு முடியாது, என்ன கேட்காம யாரும் இது பண்ணக்கூடாது, இது ஏன் வீடு அப்படின்றாங்க. உங்கள் வீடாக இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல முடிவு எடுக்க வேண்டியது யாருன்னு பார்க்குறீங்களா, அண்ணாமலை மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தான் கோயிலில் நாங்கள் போட்டு பார்த்தோம், வேணான்னு சொல்லி வந்துச்சுன்னு மீனா வளர. அதுக்கப்புறம் அச்சோ போட்டு கொடுத்துட்டேடி, ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம முத்து வளர ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சரி என்ன வேணா இருந்துட்டு போய் யார் எது சொன்னாலும் நான் முடிவு பண்ணதான் அந்த பையனை தத்தெடுக்க போறேன்னு சொல்ல இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ரோஹிணி மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அது இந்த பொண்ணு கண்டிப்பாக எவனையாவது கல்யாணம் பண்ணி ஏதோ ஒரு இளிச்சவன் என்ன கல்யாணம் பண்ணியிருக்கோம் நம்ம மனசு சொல்ல. இதை கேட்டோன்னு மனசுடைஞ்சு போச்சு. அந்த இளிச்சவன் நீ தான்ப்பா, கங்க்ராச்சுலேஷன் பான்னு அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போடணும் போல. சரி, கடைசியில் உண்மை தெரிய வந்தால் என்ன நடக்குமோ தெரியலங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவங்க நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்கப்பா, உனக்கு என்னப்பா வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. உடனே கடுப்பாயிடுச்சு நம்ம விஜயாவுக்கு. அதுக்கப்புறம் ரோகிணியை கூட்டு வந்து ஏதோ ஒரு பிள்ளை எவ்வளோ பெத்தப்பட்டதுக்கு போய் இவங்க அப்பாவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யாரோ எப்படியோ போயிட்டு போகிறாங்க, ஆனால் என் வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே கடுப்பாயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரோகிணியால் எதுவுமே பேச முடியலங்க, மனசு உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கிறிஸ் பாட்டி ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக செய்வோம்னு சொல்ல கிறிஸ் பாட்டிக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவங்க கூட நீ பேசக்கூடாது, அவங்க ஃபோன் பண்ண எடுக்கக்கூடாதுட்டாங்க. இவங்க நம்ம முத்துவும் மீனாவும் ஃபோன் பண்ணுறாங்க, கடைசியில் எடுக்கவே இல்லைங்க. இவங்க ஒன்று நேரில் கிளம்புவோன்னு சொல்லிட்டு கிளம்பலான் இருக்காங்க. அப்போ ஒரு குட் நியூஸ் வருது. என்னன்னு பார்க்குறீங்களா, அதோ நம்ம சீதா இருக்காங்களே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாங்களா, ஆனால் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க நம்ம மீனா. இதுதான் சான்ஸ்னு முத்துவை கடிப்பிடிக்க அச்சச்சோன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு விட்டாங்க. வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.